பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 147வது அதிகாரம் 1வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதனையோடு இல்லை என்றால் நொறுங்குண்ட அனுபவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் ஒரு நாளும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்தில் கர்த்தர் கிரியை செய்கிற தேவனா. ஒரு நாளும் அவர் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவனாய் காணப்படுகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நொறுக்கப்பட்ட அனுபவங்களிலே, வியாதியின் மத்தியிலே, இல்லை என்றால் போராட்டங்கள் மத்தியிலே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பதை நாம் உணர முடியும். காரணம், அவர் நாம் கூப்பிட்டு பதில் கொடுக்காத தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிப்பது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வியாதியாய் இருக்கலாம், இல்லை என்றால் நிமிர்ந்து நிற்க முடியாத பிரச்சனையின் அனுபவங்களாய் இருக்கலாம். அந்த நேரத்திலும் கூட பாருங்கள், பெதஸ்தா குளக்கரையிலே அந்த வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மனுஷன், காரணம் எழும்பி நடக்க முடியாது, முடந்தனாய் இருந்தான். யாரும் அவனை அந்த குளத்திலே கொண்டு விடுவதற்கு ஆட்களிலே. பாருங்கள், பெற்றோரும் தகப்பனாரும் பெற்றோரும் நம்முடைய சகோதரங்களும் இருக்கலாம். ஒரு சகோதரன் நினைத்திருந்தால் அந்த சகோதரனை கொண்டு போய் அந்த பெதஸ்தா குளக்கரையிலே மிகவும் கவனமாயிருந்து. பாருங்கள், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா மிகவும் கவனமாயிருந்தார். ஆகையால் அந்த அபிஷேகம் ரெண்டத்தனையாய் பெற்றுக் கொள்ளப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே சில நொடிகளை நாம் மறந்து விடுகிறோம். காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய மறுக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. அதுபோல இந்த இடத்திலே பாருங்கள், அவன் அழுது அந்த இடத்திலே வேதனையோடு இருந்ததை பார்த்துவிட்டு இயேசுவால் அங்கு பெரிய ஒரு பண்டிகை கொண்டாட செல்ல முடியவில்லை. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியா இருக்கும்போது அவர் சந்தோஷிக்கிற தேவன் அல்ல. உனக்காய் இறங்கி வந்து பெதஸ்தா குளக்கரையை காட்டிலும் கரையில் இருக்கும் போதே நமக்கு விடுதலை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவரை நோக்கி பார்ப்போம், விடுவிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை காயம் கட்டுகிற தேவனாய், உங்களை எந்த விதமான ஒரு வேளை உங்களால் யாரோ ஒருவரால் மனதிலே உருவான கட்டுகளாய் இருக்கலாம், இல்லைங்கள் காயங்களாய் இருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.